காந்தியடிகள் சொல்கிறார், உமருடைய ஆட்சி நேர்மையான ஆட்சி இந்தியாவில் வர வேண்டும் என்று சொல்கிறார். இன்னொரு பக்கம் அரசியல் அமைப்பு சட்டத்தை வடிவமைத்த டாக்டர் அம்பேத்கர் அவர் நாடாளுமன்றத்தில் வைத்து சொல்லிக் கொடுக்கின்றார், இந்த தேசத்தினுடைய இந்திய அமைப்பு சட்டத்தை நான் வரைவுபடுத்தி இந்த இந்திய தேசத்திற்காக நான் அர்ப்பணித்திருக்கின்றேன். என்றாலும் இந்த இந்திய தேசம் என்பது உமரை போன்ற ஆட்சியாளர்கள் இந்த இந்திய தேசத்தில் வர வேண்டும் என்று அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் சொன்னார். இது நாடாளுமன்றத்தில் ஒரு மிகப்பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தியது. ஒரு பக்கம் காந்தி என்று காந்தியடிகள் உமரை புகழ்கிறார், உமரை போன்ற ஆட்சி வர வேண்டும் என்று சொல்கின்றார். இன்னொரு பக்கம் அம்பேத்கர் அவர்களும் உமரை சொல்கின்றார். ஏன் இஸ்லாமியர்கள் அல்லாத இந்து மதத்தை சார்ந்த தலைவர்களை உதாரணம் கொடுப்பதற்கு இந்த தேசத்திலே நாடாளுமன்றத்திலே சொல்வதற்கு ஒரு தலைவரும் இல்லையா என்று ஒரு பக்கம் நாடாளுமன்றத்திலே எதிர்க்கட்சிகள் கேட்கப்பட்ட போது, யாரு பார்த்தாலும் உமருடைய ஆட்சி கொண்டு வரணும், வெள்ளை நிறத்திலிருந்து வாங்கப்பட்ட இந்த சுதந்திரம் கொள்ளை நிறத்தில் சிக்கிக் கொள்ளக்கூடாது என்று ஒரு பக்கம் ஒரு முழக்கம், இன்னொரு பக்கம் இந்த தேசத்துடைய ஆட்சியாளர்கள் உமரை போன்று ஆட்சி செய்ய வேண்டும் என்று சொல்லும் பொழுது அங்கே காந்தியடிகள் சொல்கின்றார், இங்கே அம்பேத்கர் சொல்கின்றார், பெரும் பெரும் இந்த தேசத்துடைய மூத்த தலைவர்கள் எல்லாம் உமரை போன்ற ஆட்சி வர வேண்டும் என்று சொல்லக்கூடிய காரணம், அவர்கள் உமர் ரலியல்லாஹுடைய வரலாற்றையும் இஸ்லாத்தினுடைய வரலாற்றையும் அவர்கள் ஆய்வு செய்து படித்திருக்கின்றார்கள். இதை வைத்துத்தான் தன்னுடைய அனுபவத்திலே இந்த தேசத்தினுடைய மூத்த தலைவர்கள் எல்லாம் இஸ்லாமிய சாம்ராஜ்யம் எப்படி நேர்மையாக இருந்ததோ, உமர் அவர்கள் பென்ஷன் திட்டத்தை அறிவித்தார்கள், பாஸ்போர்ட் திட்டத்தை இந்த உலகத்துக்கு கற்றுக் கொடுத்தார்கள், விசா திட்டத்தை இந்த உலகத்துக்கு கற்றுக் கொடுத்தார்கள், உளவுத்துறை என்ற அந்த உளவுத்துறையை இந்த உலகத்திற்கு அறிமுகப்படுத்தியவர்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். இது போன்ற வருவாய்த்துறை, நீதித்துறை என்று உமர் அவர்கள் கட்டமைக்கப்பட்ட அந்த நேர்மையான ஆட்சி என்பது இந்திய தேசத்தில் வர வேண்டும் என்று நாடாளுமன்ற மூத்த தலைவர்கள் எல்லாம் சொல்லும் பொழுது எதிர்க்கட்சியினர் அப்பவே இருந்த சிலர்கள், ஏன் இஸ்லாமிய தலைவர்களை தாண்டி இந்து மதத்தில் ஒரு தலைவரும் இல்லையா, அவர்களை உதாரணம் காட்ட முடியாதா என்று சொல்லும் பொழுது அப்பொழுது இருந்த ஜவஹர்லால் நேரு சொன்னார், அரசியல் என்பது மதம் சார்ந்தது அல்ல, அது மனிதாபிமானம் சார்ந்தது, மனித நேயம் சார்ந்தது. உமருக்கு அடுத்து ஒரு ஆட்சியாளரை ஒரு தேசத்திற்கு உதாரணம் காட்ட வேண்டும் என்றால், ஒரு ஜனநாயக மக்களுக்கு உதாரணம் காட்ட வேண்டும் என்றால் நேரு சொன்னார், காந்திக்கு அதாவது உமருக்கு அடுத்து உசைன், கர்பலா உசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை சொல்வேன் என்று நேரு நாடாளுமன்றத்திலே சொல்கின்றார். ஒரு பக்கம் உமருடைய ஆட்சி, அந்த மனிதநேயம், அவர் கட்டமைக்கப்பட்ட அந்த கட்டமைப்புண்டான சிறப்புகளை இந்திய தேசத்தினுடைய மூத்த தலைவர்கள் நாடாளுமன்றத்திலே பேசுகின்றார்கள். அவருக்கு அடுத்து ஒருத்தரை நான் உதாரணம் சொல்ல வேண்டும் என்றால் மதம் சார்ந்து பார்க்காதீர்கள், மனிதம் சார்ந்து பாருங்கள், அப்பொழுதுதான் ஒரு தேசத்தை சரியான முறையில் வழிநடத்த முடியும் என்ற அந்த விவாதம் என்பது நாடாளுமன்றத்திலே இந்தியா சுதந்திரம் அடைந்ததற்கு பிறகே பேசப்பட்டது. அப்படி பேசும் பொழுது நேரு சொன்னார், நீங்கள் உமருக்கு அடுத்து ஒரு தலைவரை உதாரணம் காட்ட வேண்டும் என்றால் ஒரு ஜனநாயக தலைவராக, ஒரு ஜனநாயக போராளியாக, ஒரு தேசத்துடைய சுதந்திர போராட்ட தியாகியாக ஒருவரை இந்த உலகத்தில் உதாரணம் காட்ட வேண்டும் என்றால் கர்பலாவிலே களம் கண்ட சையதுனா உசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். நேரு சொன்ன வார்த்தை சரித்திர வரலாற்றிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. இந்திய தேசத்துடைய நாடாளுமன்றத்திலே கூஃபாவிலே நடைபெற்ற ஒரு மிகப்பெரிய கர்பலா என்ற சுதந்திர போராட்டம். நேரு சொன்ன வார்த்தை, the Hussein is not only a hero of Muslim. உசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் முஸ்லிம்களுக்கு மட்டும் அவர் கதாநாயகர் அல்ல. the Hussein is not only a hero of Iraq. உசைன் அவர்கள் ஈராக் மக்களுக்கு மட்டும் அவர் கதாநாயகர் அல்ல. த உசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் யூனிவர்சல் ஹீரோ, அவர் உலகமெல்லும் போற்றப்படக்கூடிய மிகப்பெரிய கதாநாயகர் என்று கர்பலாவுடைய நிகழ்வுகளையும் அதனுடைய வரலாற்றையும் ஆய்வு செய்த அந்த தலைவர்கள் எல்லாம் அந்த தலைவர்களை போற்றி நாடாளுமன்றத்திலே பேசி இந்த தேசத்துடைய மூத்த ஆளுமைகள் எல்லாம் உமரை பற்றியும் உசைன் ரலியல்லாஹு பற்றியும் பேசுகின்றார்கள் என்று சொன்னால் இவர்கள் எல்லாம் ஒரு தேசத்தை ஆளக்கூடிய ஆட்சியாளர்களுக்கு முன்னோடிகள். ஆட்சி செய்யக்கூடியவர்கள் அனுபவம் இல்லாமல் இருந்தாலும் இந்த உமருடைய வரலாற்றை பற்றியும் உசைன் ரலியல்லாஹுடைய வரலாற்றை பற்றியும் தெரிந்து கொள்ள வேண்டும். அனுபவம் இல்லாமல் சிலர்கள் ஆட்சியாளர்களாக வந்து விடுகின்றார்கள், அல்லாஹ்வுடைய நாட்டம். ஆனால் அந்த ஆட்சியாளர்கள் திறன்பட தேசத்தினுடைய சட்டங்களை பாதுகாத்து, தேசத்தினுடைய பெண்களை பாதுகாத்து, தேசத்தினுடைய பலங்களை பாதுகாத்து, தேசத்தினுடைய ஒற்றுமையை பாதுகாத்து இந்த தேசத்தை மாநிலத்தை ஆள வேண்டும் என்று சொன்னால் அவர்கள் உமர் ரலியல்லாஹுடைய வரலாற்றை படித்து பார்க்க வேண்டும். இன்னைக்கு எவ்வளவோ பிரச்சனைகள் என்று எதிர்க்கட்சிகள் எல்லாம் வெகுஜன மக்கள் எல்லாம் கூச்சலிட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். மின்சாரம் சரியாக வரவில்லை அப்படின்னு சொல்றாங்க. ஒரு 6 மாசம் வெயிட் பண்ணுங்க. 150 பாலியல் வழக்குகள், சிறுமிகளுக்கு உண்டான கொடூரங்கள் எல்லாம்
ஒரு மாதத்தில் நடந்திருக்கின்றது. 6 மாசம் வெயிட் பண்ணுங்க, ஏன் முன்னாடி ஆட்சியில் இதெல்லாம் நடக்கலையா? இப்படி மட்டும் சொல்லிக் கொண்டு ஒரு ஆட்சியை நடத்திவிட முடியாது. ஒரு ஆட்சி என்பதை எப்படி சிறப்பாக நடத்தப்பட வேண்டும், உமருடைய ஆட்சியும் முந்தைய அனுபவசாலிகளுடைய ஆட்சிகளை தெரிந்து கொள்ள வேண்டும். ஒருத்தன் வந்து கேட்கிறான், என்னதா சார் நீங்க தான் போக்குவரத்து அமைச்சரா, பஸ் வரலையே, இவ்வளவு நேரம் வெயிட் பண்றமே. தம்பி நீ நல்லா சாப்பிட்டுருக்க, நான் இன்னும் சாப்பிடல. இது போன்ற தகுதியற்ற உங்களுக்கு அதாவது ஆட்சியினுடைய அனுபவம் இல்லை என்றாலும் அந்த அனுபவத்தை உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கொண்டு கற்றுக்கொள்ளுங்கள் என்று முந்தைய ஆட்சியாளர்கள் சொல்லிக் கொடுக்கின்றார்கள். உங்களுக்கு எதிராக வரக்கூடிய விமர்சனங்களை எல்லாம் நீங்கள் எப்படி அணுக வேண்டும் என்பதை நிறைய மூத்த தலைவர்கள் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கின்றார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, மின்சாரம் என்பது வெறும் ஃபேன், ஏசி, லைட்டு இது இல்லாம உன்னால் இருக்க முடியாதா? ஒரு 6 மாசம் பொறுக்க முடியாதா? அப்படியெல்லாம் மக்களிடத்துல சொல்லி கடந்து விட முடியாது. ஏனென்றால் இது சினிமா கிடையாது. டயலாக பேசி ஷார்ட்ஸ் ரீல்ஸை போட்டு நம்முடைய புகழை வெளியில் எடுத்து செல்வதற்கு அது வென்டிலேட்டர் சம்பந்தப்பட்டது சார். வென்டிலேட்டர் சம்பந்தப்பட்டது. எத்தனையோ பேஷண்ட்டுகள் ஆக்சிஜனுக்காக மின்சாரத்தை எதிர்பார்த்து அந்த வென்டிலேட்டர் ஆக்சிஜன்ல உயிர் வாழக்கூடிய எத்தனையோ பேஷண்ட்டுகள் இருக்கிறார்கள். அப்போ இதற்கெல்லாம் முந்தைய ஆட்சியில் நடக்கலையா அப்படி கேட்கிற, இப்போ வந்து கேட்கிற அப்படின்ற மாதிரி அனுபவமற்ற பதில்களை சொல்லாமல் ஆக்கப்பூர்வமாக இந்த தேசத்தை எப்படி ஆட்சி செய்ய வேண்டும் என்று அனைவரும் கற்றுக்கொள்ள வேண்டும். இன்னும் ஒரு மிகப்பெரிய பிரச்சனை யாருமே பேசுறதில்ல. டெல்டா பாலைவனமாக ஆகக்கூடிய ஒரு அபாயம் ஏற்பட்டிருக்கிறது என்று எதிர்க்கட்சிகள் எல்லாம் பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். டெல்டாவுடைய காவிரி ஆறு ஜூன் 12ஆம் தேதி தண்ணீர் வந்திருக்க வேண்டும், விவசாயத்திற்கு பாசனத்திற்கான தண்ணீர் வந்திருக்க வேண்டும். ஆனால் அந்த தேதியும் கடந்து இன்னைக்கு டெல்டா இன்னைக்கு வறண்ட பூமியாக ஆகி கொண்டிருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் முயற்சி செஞ்சு வர வைப்பாங்க. மேகதாது அணு கட்டிட்டான்னு சொன்னா டெல்டா பாலைவனம் சோலைவனமாக இருக்கப்படக்கூடிய இந்த தஞ்சை டெல்டா மாவட்டங்கள் எல்லாம் பாலைவனமாக கூடிய அபாயங்கள் ஏற்பட்டிருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. உமர் ரலியல்லாஹுடைய ஆட்சி காலத்தை பற்றி சுருக்கமாக சொன்னால், உமருடைய ஆட்சி என்பது பாலைவனங்கள் எல்லாம் சோலைவனமாக ஆனது. உமருடைய ஆட்சி என்பது பாலைவனங்கள் எல்லாம் சோலைவனமாக மாறியது. ஆட்சி செய்ய தெரியாதவருடைய ஆட்சி என்பது சோலைவனங்கள் எல்லாம் பாலைவனங்களாக ஆகக்கூடிய அபாயம் ஏற்பட்டிருக்கிறது. எனவே அனுபவங்களை உமருடைய ஆட்சியை பார்த்து, ஹுசைன் ரலியல்லாஹுடைய கர்பலாவுடைய ஆட்சியை பார்த்து அவர்கள் படித்து ஆட்சி செய்யட்டும். வாழ்த்துக்களை நாம் எப்பொழுதும் கூறுவோம். தயவு செய்து நடக்கக்கூடிய கரிகட்டு நடக்கக்கூடிய இந்த மிகப்பெரிய குற்றவியல் சம்பவங்களை நாம் தடுத்து நிறுத்த வேண்டும் என்று சொன்னால் கட்சி சார்ந்த இளைஞர்களுக்கு நல்ல ஒழுக்கத்தை போதிக்க வேண்டும். நடைபெற்ற பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் தற்போது இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களுடைய கட்சியை சார்ந்த இளைஞர்களே அதிலே பீடிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் ஒரு கட்சி சார்ந்த இளைஞர்களை எப்படி வழி நடத்துவது, எப்படிப்பட்ட ஒழுக்கம் உள்ளவர்களாக உருவாக்க வேண்டும் என்ற சிந்தனையையும் தற்போது இருக்கக்கூடிய புதியதாக ஆட்சியேற்றிருக்கக்கூடிய அந்த ஆட்சியாளர்கள் கவனத்தை கொண்டு ஒழுக்கம் சார்ந்த பயிற்சிகளை இதையெல்லாம் இஸ்லாம் சொல்லிக் கொடுத்தது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு 22 வயசு ஒரு வாலிப சஹாபியை கூஃபாவில நீதிபதியாக அமைத்திருக்கின்றார்கள் என்று சொன்னால் அந்த 22 வயசுடைய அந்த வாலிபர் எப்படிப்பட்ட ஒரு ஒழுக்கமுள்ள சீரராக இருந்திருப்பார் என்பதை நம்மால் சிந்திக்க முடிகிறது. அப்போ ஒழுக்கமுள்ள வாலிபர்களை வார்த்தை எடுக்க வேண்டும். வாலிப சமூகத்தை கல்வியின் பால், திறமையின் பால் அவர்களை வளர்த்து எடுக்க வேண்டும் என்று உமர் போன்ற ஆட்சியாளர்கள் சொல்லிக் கொடுத்த காரணத்தினால்தான் தற்போது இருக்கக்கூடிய புதியதாக அனுபவம் புதியதாக பெற்ற அந்த ஆட்சியாளர்கள் எல்லா வகையிலும் சிந்தனை செய்து உமருடைய வரலாற்றை படிக்க வேண்டும்.